டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆயுர்வேத வழி மருத்துவத்தில் இன்றைக்கு பஞ்சகர்ம சிகிச்சைகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். வமனம், விரேச்சனம், நஸ்யம், வஸ்தி, ரத்த மோட்சணம், இந்த 5ம் உடலை தூய்மை செய்கின்ற 5 ஆயுர்வேத சிகிச்சை முறைகள். இந்த வரிசையில் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது நஸ்யம். நஸ்யம் அப்படின்னா என்னங்க? மூக்கின் வழியாக மருந்துகளை கொடுப்பது. மூக்கின் வழியாகவா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். கழுத்துக்கு மேற்பட்ட பகுதியில் இருக்கிற புலனுறுப்புகள், கழுத்தில் இருக்கின்ற நரம்புகள், மூளைக்கு பலமாக செய்கிறது, இப்படி பல சிகிச்சை முறைகளை இந்த நஸ்யம் அப்படிங்கிற ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சையில் நம்ம செய்யலாம். சரி, நஸ்யம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு அடிக்கடி மூக்கில் தும்மல் வருது, அல்லது மூக்கில் சதை வளர்ச்சி இருக்குது, சரியான தூக்கம் இல்லாமல் இருக்குது, கண் பார்வையில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இப்படி பல பிரச்சனைகள் நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதற்கு நஸ்யம் ஒரு மிகச்சிறந்த தீர்வாகும். இதை எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா, கழிவுகளை நீக்குவதற்கான நஸ்யத்தை சோதன நஸ்யம், கழிவுகளை நீக்குகின்ற நஸ்யம் அப்படின்னு சொல்லலாம். சரி, எனக்கு கழிவுகள் இல்லை, எனக்கு முடி சீக்கிரமாக நரைச்சு போகுது அல்லது முடி கொட்டுது, அப்போ அவங்களுக்கு நம்ம கொடுக்கின்ற நஸ்யத்தை சமண நஸ்யம், மிதமான நஸ்யம் அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, எனக்கு கழுத்து நரம்புகள் தேஞ்சிருச்சு, எனக்கு தலை சுற்றல் இருக்குது, தலைவலி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுவும் இந்த ஒற்றை தலைவலி இருக்குது பார்த்தீங்களா, இதை யாராலையும் சமாளிக்கவே முடியாது. அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு நம்ம கொடுக்கின்ற நஸ்யத்துக்கு பேர் பிரம்மண நஸ்யம். என்ன நேயர்களே, ரொம்ப ஆசையாக இருக்கா? படிப்போம் இதை பற்றி. சரி, இந்த நஸ்யம் இதற்கு என்னென்ன மாதிரி நோயாளியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஒரு நோயாளி பலமானவர்களாக இருக்கணும். அவர்களுக்கு முதல் நிலையில் மூலிகை கஷாயங்களை நம்ம கொடுப்போம். அதன் பிறகு அந்த நோய் மிதமாக கட்டுப்பட்ட பிறகு அந்த நோயாளிக்கும் நோய்க்கும் ஏற்றவாறு நம்ம நஸ்ய சிகிச்சை பண்ணுவோம். இதை எப்படி செய்வோம்? மூலிகை எண்ணெய்களை கொண்டு கழுத்து பகுதி, முகப்பகுதி, தாடை பகுதியில் ஒரு நன்றாக மசாஜ் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஆவி பிடிக்கிற சிகிச்சை, நம்ம பார்லர்லலாம் செய்கிற மாதிரி அல்லது நம்ம வீட்டில் சளி பிடிச்சா செய்கிற மாதிரி. இதன் பிறகு மூக்கில் எண்ணெய் வடிவிலோ அல்லது கஷாய வடிவிலோ அல்லது சாறு வடிவிலோ கொடுப்போம். எண்ணெய் வடிவில் நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம செஞ்சுக்கலாம். இதை 2 துளியிலிருந்து 5 மில்லி வரைக்கும் கொடுப்போம். இது 5 மில்லியாக இருக்கும் பொழுது மருத்துவரின் கண்காணிப்பில் மட்டும்தான் பண்ணணும். இப்படி மூக்கின் வழியாக கொடுக்கும் பொழுது மூக்கில் இருக்கின்ற கழிவுகள் எல்லாம் நீங்குகிறது, மூளைக்கு நல்ல புத்துணர்ச்சியை அளிக்கிறது. சரி, இது யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், கபம் சார்ந்த நோய்கள் அதிகமாக இருக்கவங்களுக்கு, பித்தம் சார்ந்த நோய்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, வாதம் சார்ந்த நோய்களுக்கு இதை செய்யலாம். கபம் சார்ந்த நோய்களில் காலை வேளையில் செய்யணும், பித்தம் சார்ந்த நோய்களில் மதிய வேளையில் செய்யணும், வாதம் சார்ந்த நோய்களில் மாலை வேளைகளில் செய்யும். இந்த சிகிச்சையானது பல நோய்களுக்கு அற்புதமான மருந்தாக இருக்கிறது. ஆகவே இந்த நஸ்ய சிகிச்சை நம்ம முறையாக கையாளணும். சரி நேயர்களே, இன்றைக்கு நஸ்யம் அப்படிங்கிற ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.